செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் பிஹெச்எல் ஃப்ரீக்கர்ஸ் வெர்சஸ் சமயபுரம் எஸ்எஃப்சிசி டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீக்கர்ஸ் 4 ஓவர் மேட்ச் பவர் பிளே கிடையாது, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். பேட்டிங்கில் இருக்கக்கூடிய டீம் எஸ்எஃப்சிசி. அவங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டாமினன்ஸ், முதல்ல பேட்டிங் பிடிச்சி நல்ல ஸ்கோரை வச்சு டிஃபெண்ட் பண்ணி இந்த மேட்ச்சுக்குள்ள வந்திருக்காங்க. இங்கே ஃப்ரீக்கர்ஸ் பிஹெச்எல் ஃப்ரீக்கர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களோட மேட்ச் செம க்ளோஸான மேட்ச்சு. ஸோ காட்டூர் ஸ்கூல் பாய்ஸுக்கு ஆப்போசிட்டாக மேட்சுக்குள்ளே இல்லை, அவுட் ஆஃப் நோவேர் திடீர்னு மேட்சுக்குள்ளே வந்தாங்க. ஓப்பனிங் பர்சனாக ஸ்ட்ரைக்கில் பிரஜித் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் நிவாஸ் ரைட் ஆம் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஒரு சொல்லிட்டாரு, பேஸ் கொடுக்காம போட்டாங்க. டைமிங் டெபியூட்டன்ட் சூர்யாங்க 2 ரன்னிங்க. செகண்ட் ஒன் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் டாஸ் பால் த்ரோ இந்த எண்டுக்கு வந்திருக்கு, ஃபாஸ்ட்டாக வராது. இந்த பாலும் 2ஆம் மாறுது. தேர்ட் பால் பிக் லான்ச் ஸ்கை ஹை போயிருக்கு. நவீன் இந்த மாதிரி கேட்செல்லாம் விட மாட்டாங்க. பிரஜித் ஆட்டம்லேருந்து வெளியே. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் ராகுல் வேகத்தோட போட்டாங்க, நகர்ந்து போய் தான் ஆட பார்த்தாரு. மாஸ்டர் ராகுல் அவரோட ஸ்டார்ட்ல தான் இருந்துச்சு. ஆஃப் சைடில் ஆட சொல்றாங்க. நான் ஸ்டேக்கர் பிச் டாப் டெலிவரி, பவர் போட முடியல, அது கைக்கு போயிருக்கு. திலக் விக்கெட் எடுக்க 2 விக்கெட் இன் நோ டைம். இங்க எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4 வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் நியூ பவுலர் தமிழ் மாறன். ஃபர்ஸ்ட் பால் ராம்கி ஸ்டேக்கில் ஃபுல்லர் பால் 2ங்கிற கால் கொடுத்துருக்காங்க. ஸ்கையோட கால் தான், ஸ்கைக்கு டேஞ்சர் 2 இருக்குமா. இங்கே த்ரோ ஃபாஸ்ட்டாக வராது. செகண்ட் பால் பிளேஸ்மெண்ட்டுக்கு போனாங்க. எங்கேருந்தோ இங்கே வந்துட்டாருங்க. ஒரே ரன் மட்டுமே. சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் ஸ்கை அருண். தமிழ் மாறன் அந்த இவர் வேஸ்ட் பண்ண முதல் பால் பிக் ஸ்விங்க்கு போனாங்க. ஃபுல்லர் பால் டைமிங் கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு. இன்சைட் எட்ஜ் சிங்கிள். போன பால் வைடு ரீபால். அந்த பால் ராம்கி ஸ்டேக்கில் லாஸ்ட் 2 more பாக்கி இருக்கும் போது ஒரு புல் ஷாட்டுக்கு போனாங்க. 1 more மீனிங் ஓவரில் பேக் ஃபுட் பிளேஸ்மெண்ட். 2 எடுக்க வாய்ப்பு இல்லாமல் ஃபீல்டிங் பார்த்துருக்காரு. அப்ளாஸ் எங்கே பார்த்தாலும் அப்ளாஸ். அவர் போய் சூர்யான்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டன்னர் வேறு எடுத்த பார்த்தோம். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10 இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க. தேர்ட் நியூ பவுலர் நவீன். முதல் பந்து பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. செகண்ட் ஒன் ஷார்ட்டாக இருந்துச்சு, புல் ஷாட்டுக்கு போனார். அது கைக்கு போன கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப் த மேட்ல இருக்காருங்க ஒருத்தர் மட்டும். ஃபிங்கர் கான் அப். ஸ்கை அருண் ஆட்டம் இழந்து வெளியே. நியூ பேட்ஸ்மேன் ஸ்டிக்ல லாரன்ஸ். இந்த ஓவரில் 3வது பந்து ஒரு ஆன்டி கிளைமேக்ஸான்னு பார்ப்போம். கேட்ச் கேரி ஆகலை கண்டிப்பாக. சிங்கிள் ராம்கி ஸ்டேக்கில் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் தான் இருந்துச்சு. மீண்டும் ஒரு சாக்ரிஃபைஸ் பார்க்க முடியுது. டாட் பால் ப்ளஸ் ரன் அவுட். நவீன் டு லாரன்ஸ் பேக் ஃபுட் புல் தரையோட போயிருக்கு. கரெக்டான ஃபீல்டிங், பாடியை போட்டு தடுத்தாரு. ஒரே ரன் மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஜிஜி. போன பால் வைடு ரீபால். அந்த பால் ஐ திங்க் 1 more ரிமைனிங். ஸ்லோவாக போட்டாங்க, தூக்கி போட்டாங்க. ஸ்வீப் ஷாட் படலை. இந்த எண்ட் ஆஃப் 3 overs 14 ரன்னு, 4 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். 4th நியூ பவுலர் முருகா. முதல் பால் பேக் லெக் கிட்ட போட்டிருக்காங்க. ஃபுல்லோட்டட் டெலிவரி, லாஃப்டட் ஷாட். ரீப்ளேல பார்த்தாரு, ரியல் டைமில் ஆட முடியல. இன்னும் தூக்கி போட்டிருக்காரு. சிங்கிள். தேர்ட் பால் ஜிஜி ஸ்டேக்கில். ஐயோ ஷார்ட்டாக இருந்த பந்து பேட்ஸ்மேன் நகரத்தை பார்த்து ஷார்ட்டாக உடைச்சாரு. ஃபாஸ்ட்டாக ஓடியே இருக்கலாமோன்னு தோணுது. 1 run + ரன் அவுட். 4th one once again ஜிஜி ஸ்டேக்கில். ஐயோ பேட்ஸ்மேன் பேட்டிங் பந்து பிடிக்காம ஆட்டம் இழந்த வெளியே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சாம். லாஸ்ட் 2 more சொல்லட்டி பார்த்தாரு. புல் ஷாட்டுக்கு போனாங்க.
மீண்டும் ஒரு சாக்ரிஃபைஸை பார்க்க முடியுது. டாட் பால் இந்த பந்தம். பேக் டு பேக் 2 வைடு. 1 more remaining முதல் இன்னிங்ஸில் அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு ஃபிளிக் ஷாட் டிஸ்டன்ஸ் இருந்துருக்குங்க. இதுக்கு தாங்க அங்கிட்டு இங்கிட்டும் டான்சிங் டவுன் த ட்ராக், எல்லாம் டான்சிங் டவுன் த ட்ராக் போவாங்க. கிரீஸுக்குள்ளேயே எங்கெங்கேயோ சுற்றி ஒரு 6 பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு. ஒயிட்டலான 6, அந்த பந்து ஒரு பந்தில் மட்டுமே ஒரு 6, 2 வைடு, டோட்டலாக 8 ரன் வந்திருக்கு. 25 டார்கெட்டு விஹெச்எல் ஃப்ரீக்கஸ்க்கு. லெஃப்டி பர்சன் ஸ்ட்ரைக்கில் நிவாஸ் ஃபர்ஸ்ட் ஒரு யோகராஜ் போல வந்திருக்காங்க. சேஸில் முதல் பால் இன்சைட் எட்ஜ், திக் இன்சைட் எட்ஜ், பவுலரே போயிருக்காரு, சிங்கிளில் கட் பண்ணி கொடுத்துருக்காரு. செகண்ட் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், குதிச்சு தேக்கிட்டாருங்க. இவருக்கு மட்டும்தான் இந்த பேஸோட ஃபுல்லர் பால் போடும்போது இவ்வளோ எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுது. தேர்ட் பால் ஒன்ஸ் அகெயின் நிர்மலான் ஸ்ட்ரைக், எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்த்துருக்காங்க. உல்டாஸ் பால், டிரைவுக்கு போனாங்க, சிங்கிள் மாற்றி கொடுத்துட்டாரு. போன பால் வைடேறி வந்த பால் தடுக்க முடியாது கண்டிப்பாக. ஃபாலோ த்ரூ நகர்ந்துட்டாரு பவுலர். சிங்கிள். யோகராஜ் நிர்மல் நல்ல சவுண்டு பேட்டில் மிடில் பண்ணியிருக்காரு. 1 ரன், ஒர்த்தியான 1 ரன். லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில் சூப்பர்லி பிளேடு. ரொம்ப ரொம்ப டீப்லேருந்து வரணும். ஃபைனல்லேருந்து வந்துட்டார், அக்கில் வந்துட்டாங்க. ஒரே ரன். எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணாமல் 6 ரன் ஆடிருக்காங்க ஃப்ரீக்கஸ். கண்டிப்பாக விக்கெட் தேவை இந்த மேட்சுக்குள்ளே. எஸ்எஃப்சிசி இருக்கணும்னா மீதமுள்ள 18 பாலில் 19 தேவை. அடுத்த நியூ பால் பிரஜித். நிவாஸ்டிக்கில் ஃபர்ஸ்ட் பால் குத்தி உள்ளே வந்திருக்கு. ஆஃப் கட்டர், எதிர்பார்க்கல பேட்ஸ்மேன், நானுமே எதிர்பார்க்கல. இவ்வளோ டர்ன் ஆகும்ட்டு. செகண்ட் பால் ஸ்டிக். ஓய்யோ, தட்ஸ் ஃபாஸ்ட், தட்ஸ் ஃபுல் கிரேட் பின் பாயிண்ட். யாருக்கு 1 more remaining இந்த ஓவரில் கொஞ்சம் உடைச்சாரு. நல்ல ஃபீல்டர், நல்ல ரீஜனை கவர் பண்ணி கேட்சை பிடிச்சிருக்காங்க. லெஃப்டி பேட்ஸ்மேன், த மோஸ்ட் அவைட்டட் விக்கெட் கிடச்சிருக்கு. நிவாஸோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக உடைச்சாரு, ஃப்ளாட்டாக அடிச்சா கண்டிப்பாக இந்த ஓப்பன். ஸோ இங்கே போயிருக்க வேண்டியது, இன்னும் ஃபைனாக போயிடுச்சு. அது கேட்சாக கைக்கும் போயிடுச்சு. ஜிஜி எடுத்த கேட்ச், மேட்சை மாற்றுவான்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஆண்ட்ரூ வெஸ்லி. நியூ பேட்ஸ்மேனுக்கு ஃபுல்லராக போட்டாங்க. பாடி லைன் அட்டாக் விழுந்திருக்கு. சொன்ன இடத்துக்கு போட்டாங்க. முன்னாடி வந்தா கேட்சா பிடிப்பாங்க. கேட்ச் டிராப். அங்க ஃபார்வர்டில் ஓடி பிடிக்கணும். புல்லட் த்ரோ வந்திருக்கு, பட் இருந்தாலும் ஓடி இருக்காங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. போன பால் வைடேறி வந்த பால். ஸ்விங், பிக் ஸ்விங், ஃபாஸ்ட்டாக எடுக்க பார்த்தாங்க. ஐயோன்னு கத்திக்கிட்டாரு. டைமிங் மிஸ் ஆகிருக்கு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9, 1 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் பிஹெச்எல். அடுத்த ஓவர் இந்த மேட்ச் வர போகிறதுக்கு அஜித் அம்மான் வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் அரவுண்ட். ஃபர்ஸ்ட் பால் பெரிய ரீச்சன் கடிக்க வச்சிருக்காங்க. கேட்ச் மகேஷ் பிடிச்சிருக்காங்க. மகேஷுக்கு நான் டாமினன்ட் சைடு. ஆக்சுவலாக அது சதீஷ் அவர் தான் பிடிச்சிருக்கணும். அவர் தான் ரைட் சைடு, அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல் பால் விக்கெட்டு. நியூ பேட்ஸ்மேன் சைக்கில் முருகா. செகண்ட் பால் உள்ள போட்டிருக்காங்க. கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்தா சதீஷ் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. பிக் ஹிட்டர், பிக் பிஷ். ஒன்ஸ் அகைன் ஒரு பெரிய விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. பேக் டு பேக் 2 விக்கெட்டு. நியூ பேட்ஸ்மேன் சைக்கில் திலக். இந்த பால் விக்கெட் அந்த ஹட்ரிக்கா மாறும். தரையோடு ஆடிட்டார். பால் சுற்றிருச்சு, ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகலை. யோகராஜ் வந்திருக்காங்க. பேக்வர்ட் பாயிண்டில் இருந்தார். ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டில் ஒரு ஃபீல்டர் இருந்தார். 1 ரன். 3 more remaining. ஆண்ட்ரூ ஸ்ட்ரைக்கில் ஆள் வச்சு போட்டிருக்காங்க, பட் கேரி ஆகலை. நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். ஆல்ரெடி ஒரு கேட்ச் ட்ராப் அந்த இடத்துல எங்கே போடுறாங்களோ அப்படி ஆடுறாரு. ஸோ அங்கே ஒரு ஃபீல்டரை போட்டு விக்கெட் எடுக்க தான் முயற்சி இருக்குது வரைக்கும். லாஸ்ட் மோர். இந்த சிங்கிள் பவுலிங் டீமை இப்போதைக்கு அஃபெக்ட் பண்ணாது. விக்கெட் எடுக்கிற முனைப்பில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக முக்கியமான வந்து மேட்ச் ஓவரோட மேட்ச் பால். லோட்டாஸ் பால் ரஜித் இருக்கும்போது அது கேட்சாக தான் அமையும். விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க. வேட்டை அங்கே வாருங்க, செலிப்ரேஷனை வெற்றி பார்த்துட்டாங்கன்னு சொல்லுவேன். லாஸ்ட் ஓவருக்கு மேட்ச் போயிருக்கு. 13 ஆடணும் 6 பந்தில். ஆக்சுவலாக இவங்க கையில் பக்காவாக இருந்த மேட்ச்சு 1s and 2s ரெடியாக இருந்து ஓடிந்தா கண்டிப்பாக மேட்சுக்குள்ளே கண்டிப்பாக இப்போ வரைக்கும் இருக்காங்க. பட் இவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்காது பிஹெச்எல் பொறுத்த வரைக்கும். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12 பிஹெச்எல். லாஸ்ட் ஓவர் நியூ பவுலர் மகேஷ் வந்திருக்காங்க. 6 பாலுக்கு 13 தேவை. திலக் சைக்கில் ஃபர்ஸ்ட் பால் 2ங்கிற கால் கொடுத்துருக்காங்க. ஓகே, அலோவ் பண்ணியிருக்காங்க. டேரக்டாக போட்டுச்சா? க்ளோஸ். உள்ளே வந்துட்டா சொல்லிட்டாங்க. ஆனால் டேரக்டாக பட்டுருச்சு பந்து. போன பால் வைடேரிக்கு வந்த பால். 5ல் 10 தேவை. கிரேட் டெலிவரி, கிரேட் கேட்ச். இங்கே
இதே மாதிரி போன மாதிரி ட்ரை பண்ணாங்க, அது இன்னும் விலகி இருந்துச்சு. பேட்ஸ்மேன் மூவ்மெண்ட் வேறு இருந்துச்சு, அந்த வைடு கொட்டை லைட்டாக மிஸ் பண்ணிச்சு, வைடு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா பேட்ஸ்மேன் மூவ்மெண்ட் இருந்தாலுமே அந்த லைனை தாண்டி போடக்கூடாது. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சூர்யா 4-10 தேவை. நியூ பேட்ஸ்மேன் சரியா அப்பல்ல சுத்திருச்சு, கண்டிப்பாக சுத்திருச்சு. பதட்டம் தெரியுது, கையில் பதட்டம் தெரியுது. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சஞ்சய் 3 more remaining, 9 ரன் தேவை. நியூ பேட்ஸ்மேன் ஃப்ளாஷியா பேட்டை விட்டா பார்த்தாரு, படலைங்க, டைம் மிஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் 2 more, ஆள் இருக்கு, கேரி ஆகியிருக்கு. எதிர் வெயிலில் கேட்ச் எப்படியோ பிடிச்சிட்டேங்கிற மாதிரி கையை காட்டாரு. செம்ம எதிர் வெயில், அதனால தான் அங்கே ஒரு கேட்ச் ட்ராப் ஆல்ரெடி பார்த்தோம். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் தமிழ் மாறன் லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச், 9 ரன் தேவை. தூக்கி உள்ளே போட்டால் மேட்ச் முடியும், உள்ளே போட்டிருக்காங்க. லீகல் டெலிவரி, மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. கையிலே இல்லாத மேட்ச், அஜித் அமான் வீசிய அந்த ஓவர் மேட்ச் அப்படியே எஸ்எஃப்சிசி பக்கம் கொண்டு போச்சு. ரொம்ப ரொம்ப ஹார்ட் லக், ப்ரெஷர் ஹேண்ட்லிங் அந்த ஒரு ஓவரில் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தான் இந்த குவார்ட்டரோட வின்னராக இருந்திருப்பீங்க. பிஹெச்இஎல் ஹார்ட் லக், நிஜமாலே ஹார்ட் லக். ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணும்னா ஃபீல்டிங் டீம் அவ்வளோ ப்ரெஷரில் இருந்தாங்க. கேட்ச் ட்ராப் வேறு இருந்துச்சு. அதை தாண்டி மேட்ச் உங்கள் கையை விட்டு போயிருக்குன்னா அதுக்கான முக்கியமான காரணம் அந்த 3வது ஓவர் போட்ட அஜித் அமான் அவரோட ஓவர் விக்கெட் டேக்கிங் ஓவராக மாற்றி கொடுத்தாரு.